லாஸ்ட் வீக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தார். அவரோட வயது 40. அவரோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5,00,000 லம்சம்மை இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ரேலி ஆகி இப்போ நல்ல ஒரு பீக்கில் இருக்காது. ஸோ இப்போ ஒரு 5,00,000 லம்சம்மை இன்வெஸ்ட் பண்ணணும், உங்கள் வயசு 40 அப்படின்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த 40ன்ற ஒரு வயசு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ். நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஆல் த மிஸ்டேக்ஸ் வாட் எவர் யூ ஹவ் டன், இப்போ தான் லைஃப்பில் ஒரு சீரியஸ்னஸ் வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும், குழந்தைங்களோட படிப்புக்கு சேர்க்கணும், இல்லை ஒரு மேரேஜ், குழந்தைங்களோட மேரேஜ், ஏதோ ஒரு கோலுக்கு ஃபோக்கஸ்டாக சேர்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த ஒரு 5,00,000 ரெஸ்பான்சிபிளாக இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே பண்ணலாம்? இது ஒரு காமன் கொஸ்டின். இதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ வர்சஸ் ஃப்ரீயாக இலவசமாக எங்களோட ரெக்கமெண்டேஷன் சர்வீசஸ் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நான் ஆல்ரெடி எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி நான் செக் பண்ணணும், நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா. ஏன்னா ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒரு டைனமிக் மார்க்கெட். ஸோ அது மேலே போகுது, கீழே வருது, வாலட்டைலாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. செக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ 5,00,000 rupees என் கையில் இருக்குது, இது என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் சேர்க்குறேன் நான் அப்படின்னாக்கா, ரிட்டையர்மெண்ட்டு ஃபர்ஸ்ட்டு 15 வருஷம் டைம் இருக்குது. அதுக்கு தானே நீங்கள் இப்போ இந்த 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டெப் 1 என்னன்னாக்கா டியூரேஷன். ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா 15 வருஷம் இருக்குது. ஸோ 15 வருஷம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் ஈக்விட்டின்ற கேட்டகரியை சூஸ் பண்ணிடலாம். ஒரு இப்போ பையனுக்கு வந்து அடுத்த வருஷம் நான் வந்து ஃபீஸ் கட்டணும், எனக்கு ஒரே வருஷம் தான் டைம் இருக்குன்னாக்கா டெட்டு தான் கண்டிப்பாக. எனக்கு 2 வருஷம் தான் டைம் இருக்குது அப்படின்னா ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். 3 வருஷம் டைம் இருக்குன்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு. 15 வருஷம் டைம் இருக்குன்னாக்கா ஈக்விட்டின்ற அசெட் கிளாஸை சூப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தட் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, சரி ஈக்விட்டி அசெட் கிளாஸ்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கே, அதில் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? ஸோ இவருக்கு நான் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னென்னா 5,00,000 5 கேட்டகரி 1 lakh ஈச். லார்ஜ், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இந்த 5 கேட்டகரியிலையும் 1 lakh ஈச், 20%. ஸோ ஸ்டெப் 2வும் முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 3, ஸோ இப்போ 5 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரேடியாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணக்கூடாது. இப்போ மார்க்கெட்டு பீக்கில் இருக்குன்றதுனால ஒரேடியாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த 5 லட்சத்தையும் ஒரு டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டெய்லி எஸ்டிபியா 100 டேஸுக்கு என்ன பண்ணலான்னாக்கா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணலாம் நீங்கள். இது ஸ்டெப் 3. இது ஸ்டெப் 4, கோல் அனாலைசிஸ். சார் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 40 வயசு வரைக்கும் எதுவுமே சேர்க்கலை நீங்கள். ஸோ இப்போ ஒரு 5,00,000 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த 5,00,000 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னா? கண்டிப்பாக பத்தாது. ஸோ 40 years அப்படின்றது ஒரு பீக் ஏர்னிங் பீரியட், ஒரு நல்ல சம்பாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு பீரியட் உங்களோட கரியரில். அப்போ என்ன பண்ணுங்க, அடிஷ்னலாக ஒரு 25,000 rupeesக்கு எஸ்ஐபி, இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு 5 lakh லம்சம் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு 13% அப்படின்னா கூட இது ஒரு 31 lakhs கொடுக்கும் 15 yearsல. உங்களோட எஸ்ஐபிஸ் நீங்கள் 25,000 எஸ்ஐபி, ஐ எம் அஸ்யூமிங் 10% நீங்கள் அதை ஸ்டெப் அப் பண்ணுறீங்க. 13% தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அண்டு நீங்கள் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட கார்பஸ் வந்து 2.32 crores. 15 வருஷத்தில் அவ்வளோ பெரிய கார்பஸ் சேர்க்க முடியும். ஏற்கனவே ஒரு 31 லட்சம் லம்சமில் சேர்த்துட்டீங்க. 2.3 crores கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2.62 crore உங்களோட கார்பஸ் கையில் இருக்குது. ஸோ அந்த 2.62 crores எடுத்துகிட்டு வந்து 1.25 lakh நீங்கள் மாதத்துக்கு விட்ரா பண்ணுங்கள். 6% இன்ஃப்ளேட்டட் மணி. ஸோ 55 வயசில் 1.25 lakh அப்படியே ஒரு 6% இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 90th ஏஜில் 9.31 lakh. அது அப்படியே இன்ஃப்ளேட் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ணாலும் உங்களோட டோட்டல் விட்ராவல் 17.17 crore. அதை தாண்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெல்த் கார்பஸ், விட்ராவலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வெல்த் கார்பஸ் 38 crore. ஸோ இப்படி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், ஐடியா வேணும், நானும் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியோ லம்சமோ ஏதோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா
இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will able to help you, assist you. நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது கரெக்டானு தெரியணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we can able to help you. ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். see you. Bye bye.